ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் அஃபெக்டிங் த பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டில் என்னெல்லாம் டிசீஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோலலாம் பிட்யூட்டரி கிளாண்டோட ஃபிசியாலஜி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம பெத்தாலஜி பார்க்கலாம். எப்படி டிசீஸ் என்னென்ன டிசீஸ்லாம் பிட்யூட்டரி கிளாண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பிட்யூட்டரி ஹைப்பர் ஃபங்க்ஷன். பிட்யூட்டரி ஹைப்பர் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் இந்த பிட்யூட்டரி ஹைப்பர் ஃபங்க்ஷன் நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எக்ஸஸாக அதோட ஆக்டிவிட்டி பண்ணுச்சுன்னா அது ஹைப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 பேசிக்கான காசஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டியூமர் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட்னால இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி நடக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்டிவ் ரெகுலேட்டரி கண்ட்ரோல் பை த ஹைப்போதாலமஸில் கண்ட்ரோல் கம்மியாக இருந்ததுன்னா இந்த பிட்யூட்டரி அதோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் தேர்டு பார்த்தீங்கன்னா, எக்டோபிக் செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். வேறு ஏதாவது இடத்துல நம்ம பாடியில் வேறு ஏதாவது கிட்னியில் லிவரில் அந்த மாதிரி வேறு இடத்துல அங்கே பிட்யூட்டரி லைக் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸாக இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு பிட்யூட்டரி ஹைப்பர் ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் புலாக்டினீமியா. புலாக்டின் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு காமனான டிஸார்டர். நம்ம பிட்யூட்டரியில் ஓவர் ஆக்டிவிட்டி நடக்கும் போது ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரொலாக்டின் அதிகமாக ஆகுனால எந்த எப்போல்லாம் இந்த ப்ரொலாக்டின் அதிகமாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோட்ரோப்ஸ் அடினோமா எதனா இருந்ததுன்னா, அதாவது டியூமர் ஏதாவது இருந்ததுன்னா, எங்கே லாக்டோப்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், இந்த குரோமோஃபில் அப்படின்ற ஒரு செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த செல்ஸில் இந்த லாக்ட்ரோப்ஸ் ஒரு டைப்ஸில் பார்த்தோம். அதான் லாக்ட்ரோப்ஸ் அடினோமா வரலாம். இல்லைன்னா செஸ்ட் வால் இன்ஜுரி இல்லை ஸ்பைனல் கார்ட் லீஷன்னால் இந்த புலாக்டினீமியா அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, லாக்ட்ரோப்ஸ் ஹைப்பர்பிளேஷியானால் நடக்கும். இல்லைனா க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர்னால் இந்த புலாக்டினீமியா வருது. நெக்ஸ்ட்டு சிரோசிஸ், அடினல் இன்சஃபிஷியன்சினால் இல்லை எதனா நிறைய ட்ரக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப அது இன்டாக்சிகேஷன் ஆச்சுன்னா அப்போ கூட இவங்களுக்கு இந்த கண்டிஷன் வருது. அடுத்தது இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கிறனாலையும் இவங்களுக்கு புலாக்டினீமியா வருது. ஆக்சுவலாக புலாக்டினீமியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்னால் அதிகம், புலாக்டின்னா ஹார்மோன்ஸ், அந்த புலாக்டின் ஹார்மோன். நீமியானா பிளட்டில் புலாக்டின் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். இது காசஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ என்னென்னா கிளினிக்கல் ஃபீச்சர் தான் பார்க்குறோம். ஓகேவா? கிளினிக்கல் ஃபீச்சரில் என்ன இருக்குன்னா, கேலக்டோரியா இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டி இருக்கும். இதுதான் காமனான கிளினிக்கல் ஃபீச்சர். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் இருக்கும். அப்புறம் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் லோக்கல் ப்ரெஷராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டியூமர் இருக்கனால பக்கத்தில் இருக்க நர்வை கம்ப்ரெஸ் ஆகுது. எந்த நர்வ்ஸ்லாம் மெயினாக கம்ப்ரெஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் கயாஸ்மா போகிறது, ஆப்டிக் ட்ராக்ட், அப்புறம் தேர்ட் வென்ட்ரிக்கல். இது கம்ப்ரெஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, விஷுவல் ஃபீல்டு டிஃபெக்ட் ஆகுது, கண்ணு பாதிக்குது. அடுத்தது ஹைட்ரோசெஃபலஸ் வருது. இதுதான் மேஜராக ப்ரெஷர்னால் வருது. அடுத்தது இப்போது டியூமர் இருக்கனால என்ன இருக்கும், அங்கே இருக்க இன்ட்ராக்ளேனியர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரொம்ப தலைவலி வரும். அப்புறம் இடிமாலாம் ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் மெயினான இதை கிளினிக்கல் ஃபீச்சர். அடுத்து டயக்னோசிஸ். இது எப்படி டயக்னோசிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாக்டின் லெவல் 20க்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஹைப்பர் புலாக்டினிமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து பிட்யூட்டரி ஃபங்க்ஷனுக்கு வேறு ஏதாவது டெஸ்ட்டு, பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வேறு ஏதாவது இன்க்ரீஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அப்புறம் சிடிஎம்ஆர்ஐயில் எப்படின்னு பார்க்கலான்னா, மேக்ரோ அடினோமா ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சிடிஎம்ஆர்ஐயில் மேக்ரோ அடினோமா டியூமர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட் ஸ்கேன் பார்த்திங்கன்னா, டியூமர் அதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெட் ஸ்கேன் பண்ணுறோம். இதான் மெயினான டயக்னோசிஸ். இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புலாக்டினீமியா, ஹைப்பர் புலாக்டினீமியா இருக்குது. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம ட்ரக்ஸ் கொடுத்தே அதோட ப்ரொலாக்டினோட செக்ரீஷனை கம்மி பண்ணலாம். இப்போ ரொம்ப அந்த டியூமர் பெருசாக அப்படி இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்படி நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலன்னா இப்போ அந்த விஷுவல் ஃபீல்டு டிஃபெக்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதுமாரி ரொம்ப பாதிக்காமல் இருக்க நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய டியூமராக இருந்ததுன்னா அப்போ ரேடியோ தெரப்பி அதெல்லாம் கொடுக்கலாம். இதான் புலாக்டினீமியா, ஹைப்பர் புலாக்டினீமியா. பிட்யூட்டரி
கண்டிஷன், அதாவது பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகறனால வந்து இந்த கண்டிஷன் ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா வந்து வருது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அக்ரோமெகாலியோ ஜெயின்டாண்டிசம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.